இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. என்னுடைய ஊழியமே முதலாக இந்த நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு தான் தொடங்குச்சு. அது பேசினாருந்து இந்தியாவில் வந்து ஜபத்திலே ஒரு வளர்ந்த இயக்கம் இருக்கமெண்டா ஊழியக்கம்னா நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜபத்திலே நீங்கள் இந்த 2026 இப்பயே எல்லாம் பிளான் போட்டிருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே கூட ஃப்ரீயாக இருக்காது. ஸோ அங்கங்கே ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கும். உண்மையிலேயே அதை நான் பாக்கியமாக நினைக்கிறேன். அந்த மிஷனரிகளோடலாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் இங்கே ஒன்றுமே இல்லை, ஏசி கூட சுகமாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நானே அப்படி நினைச்சேன், முதலாக மத்திய பிரதேசம் தான் போகலான்னு நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் வந்து நமக்கு உனக்கு உதவாக்கிறதுக்கெல்லாம் தெம்பு இருக்காது. சில காரியங்கள் ஆண்டவர் என்ன வழி நடத்தினாரு. ஸோ சில ட்ரைனராக ஆண்டவர் என்ன புஷ் பண்ணாரு. அதனால இங்கே தொடங்க வேண்டிய சூழ்நிலை. ஆக்சுவலாக இங்கே ஊழியத்தை தொடங்கணும்னு எங்களுக்கு விருப்பமே இல்லை. பக்கத்தில் எங்கள் இடத்தெல்லாம் விற்றுட்டு ஒரு கிராமத்தில் போய் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். இங்கே ஒரு 7 வாரம் ட்ராக்ஸ் கொடுத்தோம். 8வது வாரம் இங்கே ஒரு சின்ன மீட்டிங், இந்த கார்னர் தான் சின்ன இடம் இருக்குது, சின்ன ஒரு மீட்டிங் வச்சோம். ஸ்பிரிட் சோல் பாடியை பற்றி பேசணும். என் மனைவி ஒரு டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதில் நாங்கள் நினச்சே பார்க்கல. நாங்கள் ஜெஸ்ட் ட்ராக்ஸ் கொடுத்து இது பண்ணோம். அது நிறைய பேர் வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த மக்களுக்கு நீ தான் சொல்லணும்னாரு. இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருக்காங்க. நிறைய பேர் ட்ரக் அடிக்ட்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் வாலிப பிள்ளைங்க. ஸோ இவங்களெல்லாம் நீ பண்ணணும், நீ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த உள்ளூரில் ஊழியக்காரன் ஆகுது ஒருத்தர் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க எப்படி. ஆனாலும் விசுவாசத்தோடு தொடங்கணும். ஸோ கர்த்தர் இதுவரை நடத்திட்டு வராரு. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு நம்ம எஃப்எம்பிபி வந்து உண்மையிலேயே அது அண்ணன்கள் அவங்களோட ட்ராவல் பண்ணது. இந்த ஊழியர்களுக்கு எப்பவுமே தேசத்துக்காக நாங்கள் எப்பவுமே சர்ச்சில் ஜாயின் பண்ணுவோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் எப்பவுமே ஜெய்சாகலாம் நீங்கள் சொல்லுவாங்க, நம்ம ஏக்கத்துக்கு நம்ம நீங்கள் எப்போ வந்து அந்த சர்ச்சு இது உங்கள் சர்ச், இது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு சபை, இதை நான் வெல்கம் இங்கே திறந்து கொடுத்தோன்னா எனக்கு தெரியும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுல கொடுக்குறவங்களா இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், ஒருத்தரும் வீணாகவே போனது கிடையாது. ஸோ அதை நாங்கள் பார்த்தது, நாங்கள் உணர்ந்தது, நாங்கள் அனுபவிச்சது. நீங்கள் அந்த கிங்டமுக்காக நீங்கள் எஃப்எம்பிபிக்கு 10 ரூபா கொடுக்குறீங்க பாருங்க. அரை நாட்டிலாம் 10 ரூபா கூட காத்திருக்கா கூட 10-30 ரூபா கூட போவா கூட சைக்கிள் எடுத்துக்கிட்டு. ஸோ அதை கூட விட மாட்டோம். அப்படிதான் இந்த இயக்கம் அவ்வளோ டெடிக்கேட்டடாக தலைவர்கள் பெற்றிருக்குது. அதுக்காக ஸ்தோத்திரம். ஸோ இங்கே வந்து நடத்தணும்னு கேட்டவொடனே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அதனால இங்கே தொடர்ந்து கொடுக்கறதுனால இந்த சபை வளரணும்னு நான் நம்புறேன். ஸோ அதனால வந்து வருஷத்துல 2 கூட்டங்கள் இங்கே நடக்கும். ஃபாஸ்டிங் ப்ரேயர் தொடர்ந்து நடந்திருக்கு. இந்த யூத் இது வந்து திருமல்ல வாயில் இங்கே எஃப்எம்பிபி யூத் விங் இங்கே தொடங்கினோடனே நான் எப்பவுமே வந்து நான் அந்த டீச்சிங்கில் இருக்கிறதுனால நான் நாளைக்கு என்ன டீச் பண்ணணும்னு நான் சர்ச் முடிச்சுட்டு 2 மணிக்கெலாம் வந்து நான் 2-3 மணிக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு பக்கம் அங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். இவங்க என்ன சொல்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு பக்கம் என் காது கேட்டுகிட்டே இருக்கும். இவங்களுக்கு பிரோஜனமா இருக்குது, இல்லை எனக்கு பிரோஜனமா இருக்கும். உண்மையிலே சொல்றேன், ஹார்ட்லன்னு சொல்றேன். இவங்களுக்கு பிரோஜனம் உங்களுக்கு பிரோஜனமா இருக்குதோ இல்லையோ, நான் உட்காந்து சில காரியங்கள்லாம் எனக்கு நான் லேர்ன் பண்ணிட்டு இருப்பேன். அப்படிதான் உண்மையிலேயே அக்கா சொன்னாங்க இல்லையா, இங்க வருகிறவர்கள் தலைவர்களாய் உருவாக்கப்படுவார்கள். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. உங்க பிள்ளைகளை அனுப்புங்க, தயவு செஞ்சு. இந்த சர்ச்சில் நான் அழுத்தமா சொல்றேன், உங்க பிள்ளைகளை தயவு செஞ்சு இங்க அனுப்புங்க. இருக்கிற பிள்ளைங்க சில பேர் வரமாட்டேன்றீங்க. கிங்ஸ்லி அண்ணா இருக்கட்டும், எல்வின் அண்ணா இருக்கட்டும், வளர்ந்துக்கா இருக்கட்டும், மயிலுக்கா இருக்கட்டும். ஸோ டெடிக்கேஷனாக அவங்க பண்ணுற காரியங்கள் இங்கே வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நடத்துகிறவர்களாக இருக்கட்டும் அற்புதமான காரியங்களை சொல்லித்தராங்க. மிஷினரிகளை பற்றி சொல்கிறாங்க. சில காரியங்கள் யதார்த்தமான காரியங்களை பிள்ளைங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லித்தராங்க. அதனால் ஏதோ உங்கள் பிள்ளைங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதோ ஸோ பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் எங்கள் வயசில் கிடையாது. இது மாதிரி எல்லாம் உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைன்னு நினச்சிக்காதீங்க.
எப்படியாச்சும் நீங்க சமுதாயத்துல சபையிலலாம் நீங்க ஆண்டவர் ராஜ்யத்துக்காக நீங்க பயன்படணும். ஸோ ஆண்டவர் நம்மளால நம்பிட்டு இருக்கிறாரு, உங்களை நம்புறாரு. நீங்க தான் அடுத்த காரியங்கள் தேசத்துக்கு ராஜ்யத்திற்காக. அதனால இங்க சொல்லி தருகிற காரியங்கள் எல்லாம் நீங்க கேளுங்க. பைபிள்ல ஒரு வசனம் சொல்றது, யாக்கோபு 1:22, திருவசனத்தை நீங்க கேட்கறது மாத்திரமல்ல, அது கூட முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றது, நீங்கள் வஞ்சியாத படிக்கு கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி கேட்பீங்க. கேட்கறது எல்லாமே இன்னைக்கு காலையில என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டா எல்லாம் சொல்ல தெரியாது. ஆனா ஏதோ ஒரு காரியம் உங்க ஆழமா உட்காரணும். ஹோலி ஸ்பிரிட் அந்த நாள்ல அந்த ஏதோ ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசுவார். அதை பிடிச்சிங்க, படிச்சுட்டே இருங்க, கத்துக்கிட்டே இருங்க, லேர்ன் பண்ணிட்டே இருங்க. நாங்களும் லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறோம். நாளைக்கு ஒரு கிளாஸ் ஒவ்வொரு கோர்ஸ் முடிக்கிறேன், கிறிஸ்டியன் சைக்காலஜி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டிப்ளமா கிறிஸ்டியன் சைக்காலஜி திரும்ப ஒரு கோர்ஸ். அடுத்தது ஏஐ படிக்கிறேன், ஜாயின் பண்ணிருக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஆண்டவர் ராஜ்யத்திற்காக. ஸோ இன்னைக்கு பிசாஸ் 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம், நம்ம 2000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாதான் 150 கோடி மக்கள் தொகையில் இருக்கிறோம். ஸோ கர்த்தர் நம்மளையும் நம்பிட்டு இருக்கிறாங்க, அதுதான் பெரிய இருக்கிற. ஸோ அதனால அண்ணன்களுக்காக உண்மையிலேயே ஒரு அற்புதமான காரியங்களை இங்க சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நம்ம லைஃப்க்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் மாத்திரமல்ல. ஸோ நான் கூட எடுக்க ஆரம்பிச்சுக்கிறேன். சக்சஸ் ஃபார்முலா சில காரியங்கள் லீடர்ஷிப் வந்து ஒரு என்னையே நம்பி கொடுத்துருக்குறாங்க. 3 மாசத்துக்கு ஒரு டைம் இங்கே டீச் பண்றேன். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கொண்டுடுவாங்க. வந்திருக்கிற பேரண்ட்ஸ்க்காக நன்றி செலுத்துறேன். உங்க பிள்ளைகளை நீங்க அனுப்புறீங்க, அதுக்காக நன்றி. நிச்சயமாக அவங்க வீணா போக மாட்டாங்க. ஸோ நாங்களும் எங்களுக்கு இங்க வருகிற பிள்ளைகளுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகள் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் வர நாட்கள்ல கூட்டுவாங்க. அடுத்த வருஷம் பிரம்மாண்டமா பண்ணணும். ஆமென். ஸோ இதை காட்டிலும் கர்த்தர் திரளான இன்னும் வாலிபர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்கள். ஸோ நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு விஷயம் கூட இங்க வந்து நீங்க நடத்துனால நாங்களாம் ஒண்ணுமே பண்ணல, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ நாங்க பாக்கியவான்கள் அதுதான் சொல்ல முடியும். ஸோ எப்போ வேணாலும் இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்காக இந்த ஊழியத்திற்காக நாங்கள் சேவை செய்வதற்கு நாங்களும் சர்ச் மக்களும் ஸோ ரெடி. ஸோ அதனால தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். நம்ம எல்லாம் நீங்கள்லாம் கொஞ்சம் எழுதுவாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். யூத்ஸ் பிள்ளைங்க எல்லாமே உங்கள் வலது கருத்து இந்த பிள்ளைகளுக்கு நேராக நம்ம நீட்டுவோம். ஸோ எல்லாம் எழுதுங்க, வாங்க. கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். இப்படி ஃப்ரெண்ட்ல வந்து அவங்கள பார்த்து எத்தனை ஊழியக்காரர்கள் உருவாக்க போறாங்கன்னு தெரியல. உங்க வலது கருத்தை நீட்டி உங்களுக்கு நேராக எல்லாரும் சொல்றேன். பேரண்ட்ஸ் எல்லாரும் உங்களை பிளஸ் பண்றது. என் பையனை ஒரு காரியத்தை நான் எதிர்மறையாவே செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல என்ன பண்ணேன், என் பையனை கூப்பிட்டு நேர்மறையா அவனை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அங்கதான் ஆண்டவர் வந்து சில காரியத்தை சொன்னாரு. நீ எவ்வளவு காரியம் பண்ண, உன் விஷயத்துல எவ்வளவு நான் பொறுமையா இருந்தேன். அன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். அவனை கூப்பிட்டு வச்சு அவனை ஆசீர்வதிச்சுட்டே இருந்தேன், பிளஸ் பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு அவன் பயன்படுறான் ஆண்ட ராஜ்யத்திற்காக. அதனால உங்க பிள்ளைங்க சில நேரங்களில் சேட்டை பண்ணுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, டென்ஷன் உச்சத்துக்கே கொண்டு போவாங்க. ஆனா நல்ல பிள்ளைகள் நல்லா வருவார்கள். நமக்கு நீங்க நம்மளாம் வேற யாரும் நம்புவாங்க? நம்மளே நம்ம பிள்ளைகள் நம்மளா வேற யாரும் நம்புவாங்க? அதனால பயப்படாதீங்க. அவங்க இந்த வண்டர்ஃபுல் மாஸ்டர் இருக்காரு ஹோலி ஸ்பிரிட், அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்களை எங்க ட்ரைன் பண்ணோம், கைவிடவே மாட்டாரு. எல்லாம் வலது கருத்தை நீட்டி இந்த பிள்ளைகளுக்கு நேராக படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் பிளஸ் பண்ணிடலாம். உங்க ஹார்ட்ல இருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு நேராக உங்களுக்கு என்ன வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறாரோ, உங்களுக்கு என்ன சொல்லி வார்த்தையை சொல்லி இவங்களை பிளஸ் பண்ணுன்னு தோணுதோ ஒரு மனசுல கூட சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, ஆனா பிளஸ் பண்ணுங்க. ஹalleluya. எல்லாரும் கைகளை நீட்டி பிள்ளைகள் என்ன ஒரு சில பேர் வந்து 12th எக்ஸாம் எழுதுறாங்க, சில பேர் 10th எக்ஸாம் எழுத போறாங்க,
சில பேர் இப்போ எடுத்து முடிச்சுட்டு காலேஜ் பார்க்குறாங்க. நல்ல கோர்ஸ் எடுக்கணும், நல்லா அவங்களுக்கு ஒரு லீடிங் இருக்கணும். கத்தங்க வாலிப பிரயாசத்தை இளவயதும் வாலிபமும் மாயன்னு சில பேர் சொல்லுறது. இந்த வாலிப வயசுல உணர்ந்து அவங்க எதிர்காலத்தை இங்க கற்றுக்கொள்கிற காரியங்கள், இவர்கள் பெற்றுக்கொள்கிற காரியங்கள், கற்றுக்கொள்கிற காரியங்கள் மாத்திரமல்ல, பெற்றுக்கொள்கிறவர்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவர்களாய் உணர்ந்து எல்லாவற்றையும் இவங்க இன்னும் செழித்தவங்க தேவ கிருபையில வளர பலப்பட எப்படி யோசிப்போடு இருந்தார். காரிய சித்தி உள்ளவனா, சக்சஸ்ஃபுல் பர்சனா இருந்தான், எல்லாத்தையும் செய்து முடிக்கிறோம்னா அது போலவே நம்ம பிள்ளைகள் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர்களா சக்சஸ்ஃபுல் பர்சனா இந்த பூமியில பிரகாசிக்கும் சுடர்களா வெளிச்சமா இந்த பூமிக்கு உப்பாய் இயேசுவின் நாமத்துல அப்பா எங்க பிள்ளைகளை நாங்க பிளஸ் பண்றோம். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த FMBP ஆண்டவரே யூத் திருமல்லவாயில் பணி மாவட்டத்துக்காக ஸ்தோத்திரம். இதற்கு விசேஷமாக பொறுப்படுத்தி நடத்துகிற அருமையான கிங்ஸ்லியானதுக்காக, எட்வினுக்காக, வளர்மதிக்காக, மயிலினுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது மாத்திரமே இணைந்து எல்லாம் செயல்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் விசேஷமா ஒவ்வொரு மாதமும் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை இங்க நடக்கிற ஆண்டவரே இந்த யூத் ப்ரோக்ராம்காக பங்கடைகிற வந்து சொல்லிக் கொடுக்கிற எல்லாவற்றையும் கடந்த வருஷத்துல பாரத்தோடு வந்து விதைத்த ஆண்டவரே அந்த வசனங்கள் 30, 60, 100 உங்க வாழ்க்கையில் அது பலன் தரத்தக்க ஆசீர்வதிக்கிறோம். எங்க பிள்ளைகளை நாங்க பிளஸ் பண்றோம். தாவீதோட நீங்க இருந்தீங்க, அவன் வர வர பலத்தான், வர வர விருத்தி அடைந்தான். தாவீதுக்குள்ள அபிஷேகம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது. யோசேப்போடு இருந்தீங்கப்பா, அது போலவே எங்க பிள்ளைகளோட இருங்க. அடுத்த அவங்க எல்லா நேரங்களும் நாங்க கண்காணிக்க நீங்க இந்த பிள்ளைகளோட இந்த வண்டர்ஃபுல் மாஸ்டர் இவங்களை டீச் பண்ணுங்கப்பா. சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவரே கர்த்தாவே சொல்லித்தாரு. பர்சனலா இவங்களை சந்திக்க உங்களுடைய உறவுகளை வளரத்தக்க ஆண்டவரே எங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்குள்ள, உங்களுடைய ஆளுகைக்குள்ள நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்க பிள்ளைகளை நாங்கள் மனதால ஆசீர்வதிக்கிறோம். தேவ ஞானத்திலும் கிருபையிலும் தயவிலும் கர்த்தாவே பெருகத்தக்க ஆண்டவரே உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள், ஒர்க் பண்ற பிள்ளைகள் ஒவ்வொரு தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு இருப்பதாக பெற்றெடுத்த ஒவ்வொரு தாயின் தகப்பனாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க நடக்கிற இந்த யூத் மீட்டிங் இன்னும் அது நாளுக்கு நாள் ஆண்டவரை பெருகத்தக்க இன்னும் திரளான வாலிபர்களை ஆண்டவரை சுற்றி இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாட்கள கர்த்தாவே டெடிகேஷனோடு செய்கிற ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே இன்னும் திரளான வாலிபர்களை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்து இங்க ஆண்டவரை கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தலைவர்களாய் சமுதாயத்துல சபையில எல்லாம் தூணாய் இருந்து தலைவர்களாய் உருவாக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்துல. நல்ல ஹெல்த்த பேசுறோம் அப்பா, விசேஷித்த ஞானத்தை பேசுறோம், உம்முடைய ஞானத்தை பேசுறோம். உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்க. நல்ல ஹெல்த் பேசுறோம்ப்பா. நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து இந்த பிள்ளைகள் சாப்பிட்டுட்டா ஐயா. நல்ல நண்பர்களை தாருங்கப்பா. உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியோட அன்யோன்யம் ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் மனதில் கூட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. எங்க சர்ச் ஒரு பிளஸ் பண்ணிட்டு போங்க. Thank you so much.